ரெயின் வாட்டர் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிட்டுங்க பாருங்கள். அங்கேருந்து சென்ட்ரலில் டீ ஆறுது கரெக்டாக வச்சு எம்சியில் வச்சு நீட்டாக முடிச்சிருக்கு. 2 பக்கம் எண்டுக்க போச்சு. அங்கேருந்து வாட்டம் கரெக்டாக இந்த பக்கம் இருக்குது. இங்கேருந்து கிழக்கேருந்து மேக்கமாக இருக்குது, மேற்கேருந்து கிழக்கமாக இருக்குது. அதேமாதிரி தெற்கேருந்து வடக்கமாக இருக்க வச்சுருக்கு பைப் லைனு பார்த்துக்கோங்க. இப்போ இது எலக்ட்ரிக்கல் லைன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்குது. அது தம்பி சதீஷ் வந்து அதில் வச்சிட்ருக்காப்புல. இப்போ தண்ணி ஊற்றின உடனே தண்ணி எப்படி வருதுன்னு பாருங்கள். தண்ணி இப்போ ஊற்றிட்டுருக்காப்புல. ஊற்றுங்க. இப்போ தான் தண்ணி ஊற்றிருக்காப்புல வந்துட்டுருக்கு. தண்ணி பைப்பில் லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ தண்ணி 2 செகண்டில் வந்துடும். கரெக்டாக வந்த உடனே தண்ணி டேரெக்டாக அதில் மழை தண்ணி உள்ளே போகிற மாதிரி தான் வச்சுருக்குங்க. ரொம்பியும் தள்ளி அடித்தாலும் தண்ணி மேலே ஃப்ளோரில் தேங்கி நிற்கும். இது எல்போவில் அதனால் ஷூ போட்டிருக்குங்க. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. 2 எல்போ, ஒரு எல்போ ஒரு ஷூ போட்டாலே அந்த டிஸ்டன்ஸு கிடச்சிருக்கும். நம்ம எல்போ இல்லாதனால 2 3 ஷூவை போட்டு அதே மாதிரி மெயின்டைன் பண்ணியாச்சு. அது நீட்டாக தான் இருக்குது. ஒர்க் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.